ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூம் ஆஃப் ஒன் ஸ்வான். இதை எழுதினவங்க வெர்ஜீனியா வுல்ஃப். இது ஒரு எக்ஸ்டெண்டட் எஸ்ஸே. இதை வந்து 6 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 28 செப்டம்பர் 1929. தென் இந்த ஒர்க் வந்து ஒரு லெக்சர் பேஸ்டில் தான் இருக்குது. ஓகேவா? அக்டோபர் 1928 வந்துட்டு நியூஹம் அண்ட் கிறிஸ்டன் காலேஜ், இந்த 2 விமென்ஸ் காலேஜ்லேயும் இவங்க வந்துட்டு ஒரு லெக்சர் கொடுத்துருக்குறாங்க. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் எஸ்ஸே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? விமென்ஸ் காலேஜ், யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ அங்கே பேசின ஒரு எஸ்ஸே அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் எழுதியிருப்பாங்க. ஃபெமினிசம் ரைட்டிங் தான் இது. ஓகேவா? ஸோ இதோட ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது விமன் அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்ற டைட்டில் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி தான் பேச சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் தான் பேசியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் எஸ்ஸேல அவங்க பேசியிருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்றதுக்கு ரிலேட் ஆகிறதுனால அதை டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விமென்க்குமே பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணியும் ஒரு செப்பரேட் ரூமும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ரைட்டராக மாறுறதுக்காக, ஒரு ரெஸ்பெக்டபிள் விமனாக அந்த சொசைட்டியில் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரூம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மணி வேணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தென் இவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அவங்க ஒரு வீக் வந்துட்டு ஆக்ஸ்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். இது ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஆக்ஸ்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் இவங்க ஸ்டே பண்ணியிருக்கும்போது 1 வீக் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்க எழுதணும். ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஃபிக்ஷன் எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் இல்லை. ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால திங்க் பண்ணி எழுத முடியும். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட லானில் நடந்து போகும்போது அங்கே இருக்கிற ஒரு கார்டு வந்து, அதாவது செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இங்கே நடந்து போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது ஃபெல்லோ ஸ்காலர்ஸ் அண்ட் யாரெல்லாம் லெட்டர்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அலௌட் உண்டு, வேறு யாரும் இங்கே வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இவங்களுக்கு அந்த லானில் பெர்மிஷன் கிடைக்கல. தென் லைப்ரரி பக்கம் நடந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேப்பலை கிராஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே போகணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கே போனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ தட் அவங்க ட்ரை பண்ணல. டைரெக்டாக அவங்க வந்து லைப்ரரி போகிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு லஞ்ச் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு மென் அண்ட் விமனை பார்த்து இவங்க ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஹைலி அது இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பிரைட் கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் லஞ்ச் பார்ட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு டெய்ல்லெஸ் கேட்டை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி தான் வேர்ல்டு வார் 1 ரிசல்ட் இருக்குது. நம்மளோட கண்டிஷன் ஒரு டெய்ல்லெஸ் கேட் மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நைட் டைமில் டின்னர் சாப்பிட்றாங்க. இந்த ஃபிக்ஷனல் விமன் காலேஜில் அவங்க வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்படி அங்கே சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மீல் வந்து குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தென் அங்கே இருக்கிற கான்வர்சேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரே காசிப் பண்ணிவிட்டு ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, நாலேஜபிளாகவும் இல்லை. ஸோ அந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. தென் இவங்க ஃப்ரெண்ட் மேரி செட்டான் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட ஃப்ரெண்ட், இவங்களோட ஸ்பீச்சில் இவங்கள ஃபுல்லாகவே நேரேட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க நரேட் பண்ணுறதான் பட் நேரேட்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் மேரி கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி, இன்டெலெக்சுவல் லெகசி இல்லை எஜுகேஷன், இது எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் விமன் வந்து மென்னை விட ரொம்ப இன்ஃபீரியராக, அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்பரான ஆக்சஸ் கிடைக்கல, ப்ராப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதத்துலலாம் லேக் ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சொசைட்டி என்றைக்குமே மென்னுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விமனுக்கு கொடுக்குறதில்ல. ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கிறது என்றைக்குமே விமன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மென் வந்து எப்போவுமே ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், சொசைட்டியில் எல்லா விதத்துலேயும் அவங்க கொஞ்சம் ஃபார்வேர்டாக தான் இருக்கிறாங்க. விமன் எப்போவுமே பேக்வேர்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் வெரி நெக்ஸ்ட் டே நரேட்டர் வந்துட்டு பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு மாஸ்குலன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி 90% புக்ஸ் வந்து மென் எழுதின புக்ஸ் இருக்குது. ஓகேவா?
விமனை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. பட் ஆத்தர் வந்து மென்னாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மென் எழுதின புக்ஸ் தான் மெஜாரிட்டி அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த மென் எல்லாமே விமனை பற்றி எழுதியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் எழுதியிருப்பாங்க. தென் அவங்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு விமன் மேலே கோவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து விமனை ஃபுல்லாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்களோட ஆட்டிடியூட்ஸை வந்துட்டு இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதியிருக்கிறாங்களே தவிர மென் எழுதின மாதிரி தான் விமன் இருக்கிறாங்கன்றது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுக்காக இவ்வளோ கோவம்? ஈவன் அவங்க சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தும், ஃபினான்ஷியலி, எஜுகேஷன் வைஸ் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நிறையா ஃப்ரீடம் இருந்தும் எதுவுமே இல்லாத விமன் மேலே எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்றத கேட்குறாங்க. தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. விமன் வந்து என்றைக்குமே இன்ஃபீரியர்னு அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாகவும், சொசைட்டியில் அவங்க பேசுகிறது மூலமாகவும், முன்னாடிலாம் காஃபி ஹவுசஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? அங்கெல்லாம் மென் தான் கூடி கூடி பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க எப்போவுமே விமனை இன்ஃபீரியர்னு சொல்லி அவங்க சுப்பீரியர்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தன் நினைக்கிறது என்னைக்கு விமனை அவங்க வீக்காக நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க ஸ்ட்ரென்த்தன் நினச்சிக்கிறாங்களே தவிர ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்றது தெரியல அப்படின்னு மீன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மென் வந்து இந்த லிட்ரேச்சராக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை. விமன் இன்ஃபீரியர் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் பீரியடில் ரைட்டர்ஸோட ரைட்டிங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக அவங்களோட டாப்பிக்கே விமனாக தான் இருக்குது. விமனை பற்றின அவங்களோட பெர்செப்ஷன் எழுதுகிறாங்க. விமன் இப்படி தான் இருப்பா அப்படின்றதையும் அவங்க நினைக்கிற மாதிரி எழுதுகிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது விமன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. தென் அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு ஏதாவது விமன் ரைட்டர்ஸோட ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்பவே லிமிட்டடான ஒர்க்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் ஏன்ஷியன் புக்ஸ் எதுவுமே இல்லை. லேட்டஸ்ட்டாக சில ரைட்டர்ஸ் எழுதின ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரொம்பவே ஃபியூ புக்ஸ் மட்டும்தான் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறாங்க. அதுலேயும் பேட்ரியாட்டிக் ரிலேட்டடாக இந்த சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல விமனுக்கான ஸ்பேஸ் ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த லைப்ரரியில் வந்துட்டு அவங்களுக்கான பில்லை அவங்களே பே பண்ணுறாங்க. ஓகேவா? இது எப்படின்னா அவங்களோட ஆண்ட்டோட இன்ஹெரிடன்ஸ் அவங்க ஒரு 500 பவுண்ட்ஸ் இவங்களுக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் இவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்களோட பில்லை அவங்களே பே பண்ண முடியுது. ஸோ அந்த மொமெண்ட் அவங்க வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி விமன் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க சில ஓல்டு விமன் ரைட்டர்ஸை பற்றி சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ரேஸ். யாரை பற்றியும் எந்த ஒர்க்குமே அவங்களுக்கு கிடைக்கல. தென் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஒன்ஸ் பிஷப் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நோ விமன் கேன் பி ஈக்குவல் டு த ஜீனியஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் உல்ஃபால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ ஷேக்ஸ்பியருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, ஜூடித் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் சேம் அந்த ஜீனியஸ் மைண்ட் தான் இருந்திருக்கும் இல்லையா? சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்றப்போ அவங்களுக்கும் அதே அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கும். பட் அவங்க ஒரு ரைட்டர் ஆகணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள எழுதவே விட்டுருக்காது. அவங்கள இம்ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஒரு எண்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் இதுதான் கண்டிஷன். அவங்களோட பிரதர் ஒரு ஃபேமஸான ரைட்டராக இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு ஜீனியஸ் மைண்ட் செட் இருந்தாலும், அவங்க ஒரு விமன் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனால் அவங்க இந்த சொசைட்டிலேருந்து நெக்லெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பிட்டர் ட்ரூத். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக ஷேக்ஸ்பியர் அளவுக்கு ஜீனியஸ் எந்த விமனும் இல்லைன்றதை நீங்கள் சொல்ல முடியாது. இருந்திருக்காங்க. பட் அவங்களோட ஜீனியஸ் ரைட்டிங்கை வந்து நீங்கள் வெளியே வர விடலை அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிஷப்க்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் ஜீனியஸ் லைக் ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்துட்டு ஒரு லேபரிங் ஃபேமிலிலேயோ ஒரு அன்எஜுகேட்டட் ஒரு சர்வைவல் பீப்புளுக்கு நடுவுலையோ அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த லேபிள் எல்லாம் கொடுக்குறது யாருக்கு? விமனுக்கு. ஸோ ஒரு விமன் இந்த மாதிரியான லேபிள்குள்ளெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால என்றைக்குமே ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலாக அவங்களால வர முடியாது அப்படின்றத தாண்டி நீங்கள் வர விட மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இப்போ அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இப்போ உள்ள லேடி ரைட்டர்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. லேடி வின்செல்சியா அப்படின்ற ஒரு ஏன்ஷியன்ட் ரைட்டர், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு பெட்டர் ரைட்டராக சேஞ்ச் ஆகிருப்பாங்க. பட் அவங்க எழுத ஆரம்பித்த அந்த டைமில் அவங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சது ஹேட்ரட் மட்டும்தான். ஸோ அந்த ஹேட்ரட் வந்து ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஒரு நல்ல ரைட்டராக ஷைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் டச்சஸ் மார்கரெட் ஆஃப் நியூ கேசல் அப்படின்றவங்களுமே ஒரு நல்ல ரைட்டர். அவங்க இந்த செஞ்சுரியில் இப்போ வாழ்ந்துட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டரில் ஒருத்தங்களாக இருந்திருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் டோரத்தி ஆஸ்பர்ன்
அப்படின்றவங்க வந்துட்டு லெட்டர்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன்ஷியன்ட் பீரியடில் வேறு எந்த ஜானரும் விமன் ரைட்டர்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்படியே அவங்க எழுதினாலும் அதை பீப்புள் வந்து ப்ராப்பராக வெல்கம் பண்ணலை. ஸோ தட் இவங்க சும்மா லெட்டர்ஸ் மாதிரி தான் அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் வெர்ஜீனியா உல்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்ரா பென் தான் ஃபர்ஸ்ட் ரைட்டர். அவங்களோட ரைட்டிங்ஸை ரொம்பவே ப்ராப்பராக க்ளோரிஃபை பண்ணுற விதத்தில், அவங்களும் அதை க்ளோரிஃபை பண்ணணும், மற்றவங்களும் அதை க்ளோரிஃபை பண்ணுற விதத்தில் எழுதினவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வேயாக அவங்க வந்து இந்த ரைட்டிங்ஸை பார்த்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த 19th சென்ச்சுரியில் இருக்கிற விமன் ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எமிலி பிரான்டே, சார்லட் பிரான்டே, ஜேன் ஆஸ்டன், இவங்க எல்லாருமே ஃபேமஸான நாவலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. 19th சென்ச்சுரியில் நாவலுக்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. அது நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கும் போது பீப்புள் மத்தியிலையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் நாவல் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. மற்ற பொயட்ரி சைட்லேயோ ட்ராமா அந்த மாதிரி அவங்க மூவ் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 4 ரைட்டர்ஸுமே எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சஃபரிங்ஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரூம் கூட இருந்திருக்காது அவங்க எழுதுறதுக்கு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எழுதுனாங்க. ஸோ தட் இப்போவும் 19th சென்ச்சுரி ஃபேமஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணப்படுறாங்கன்னா, அப்போ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அவங்க எழுதுனது தான் ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற விமன் ரைட்டர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்டென்சிவ் எஜுகேஷன் கொடுக்கப்படுது, நிறைய ஃப்ரீடம் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ இருக்கிற ரைட்டர்ஸ்க்கும் கிடச்சிருந்தா அவங்களும் இன்னும் நல்லா ஷைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்களோட புக் ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு ரைட்டரை பற்றி பேசுகிறாங்க. மேரி கேர்மைக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர். அவங்களுமே ரொம்ப அழகாக எழுதுவாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் இமோஷன்ஸோடு எழுதியிருப்பாங்க. இன்னுமே அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ஸ்பேஸ், மணி, பீஸ்ஃபுல் மைண்ட் செட் இது எல்லாமே கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் அவங்க ஒரு நல்ல ரைட்டராக, இன்னும் பெட்டராக அதை எழுதியிருப்பாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. தென் இப்போ ஃபைனலாக அவங்க ஒரு விஷுவலை பார்த்துருக்குறாங்க. அதை வச்சு தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மென் அண்ட் விமன் 2 பேரும் ஒன்றா ஒரு டாக்ஸியில் ஏறுறதை நான் பார்த்தேன். ஸோ அந்த நிமிஷம் எனக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ரைட்டிங்ஸ் நெவர் அது வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு ஜெண்டரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியோ டாமினேட் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் நம்மளோட ரைட்டிங்ஸ் வந்து போத் ஜெண்டர், நம்ம ஒரு ஜெண்டரோட சஃபரிங்கை சொன்னாலும் அதை இன்னொரு ஜெண்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட ரைட்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட இந்த லெக்சரை நான் முடிக்கும்போது உங்களுக்கு என் மேலே 2 ஒப்பீனியன் இருக்கலாம், இல்லை 2 கிரிட்டிசிசம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று நான் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறனோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எப்போவும் மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி, ப்ராப்பர் ஸ்பேஸ் வேணும் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரலாம். பட் அதுதான் உண்மை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரைட்டராக மாற முடியாது. ஸோ ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜெண்டரை வந்து ப்ரைஸ் பண்ணாமல், மெயிலோ ஃபீமேலோ அவங்களுக்கான மெரிட்ஸை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெண்டராக இருக்கும்போது நான் வந்து மெரிட்ஸை சொன்னேன் அப்படின்னா அது வந்து பயாஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் என்னால் அதையும் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஒரு விமன் காலேஜில் தான் இந்த ஒரு லெக்சரை கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரைட்டர்ஸாக வரணும். உங்களோட டாட்டர்ஸ்க்கு விமன் ரைட்டிங்ஸ்க்கான அந்த ஒரு லெகசியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜூடித் ஷேக்ஸ்பியர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. பட் ஒரு பொயட் அப்படின்றவங்களுக்கு டெத் அப்படின்றதே கிடையாது. அவங்க என்றைக்குமே இறந்து போக மாட்டாங்க. அவங்கள அகெயின் அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வர்ற ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ரைட்டராக வந்ததுக்கப்புறம் ஜூடித்தை வந்து அகெயின் அவங்களுக்கு பர்த், அவங்களுக்கு லைஃப் நீங்கள் கொடுக்கணும் உங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ மறைஞ்சு போன ஹிஸ்ட்ரியில் தெரியாத நிறைய விமன் ரைட்டர்ஸ்க்கும் உங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக உயிர் கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.